The plates of a parallel plate capacitor are separated by distance d. Two slabs of different dielectric constant K1 and K2 with a thickness 3 by 8 times d and d by 2 respectively are inserted in the capacitor. இனிஷியலாக வந்து இந்த C1 கெப்பாசிட்டர் இருக்குது. இனிஷியலாக இதுக்கு வந்து என்னது உங்களுக்கு எப்சிலான் 0 A/d வேணால் நம்ம C0 வச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து என்னென்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1 உள்ள 3 டைம் d by 8 டைம்ஸ் d உள்ள அந்த திக்னஸ் உள்ள ஸ்லாபும் அதுமாதிரி d by 2 திக்னஸ் உள்ள K2ங்கிற ஸ்லாபும் இதில் வைக்கிறாங்க. ஓகே, அப்போ ரிமைன் டிஸ்டன்ஸ் தான் என்ன ஆகும் உங்களுக்கு ஏராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஏராக இருக்குது. இது வச்ச பிறகு அதுக்கு திக்னஸ் தான் அந்த திக்னஸ் வரும். ஏற்கனவே டோட்டல் டியில் வந்து d by 8 வந்து ஆக்குபை பண்ணிக்குது, d by 2 வந்து ஆக்குபை பண்ணிக்குது. ரிமைனிங் தான் வந்து என்னது ரிமைனிங் திக்னஸ். அதாவது இப்படி வந்துடும் உங்களுக்கு. இதில் ஒன்று வந்துடும், இதில் அனதர் வந்துடும், அனதர் ஒன்று வந்துடும். அப்போ ரிமைனிங் இந்த இதுதான் வந்து உங்களுக்கு இந்த திக்னஸ். சரியா? இப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு சின்ஸு உங்களுக்கு அந்த காம்பினேஷன் வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எப்சிலான் A நாட் A டிவைடட் பை T1 பை அந்த டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் T2 பை தட் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் T1 by K1 ப்ளஸ் T2 by K2 ப்ளஸ் T3 by K3. இப்போ K3 தான் என்னென்னா உங்களுக்கு வந்து 1, ஏன்னா ஏர் இருக்குது. அதேமாதிரி K2 வந்து என்னென்னா உங்களுக்கு K1 வந்து 1.25 டைம்ஸ் K2 கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1.25 டைம்ஸ் K2 கொடுத்துட்டாங்க. அப்போ K2 என்னவாக இருக்கும், K1 by 1.25 டைம்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ K1 வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து K1 வச்சுருக்கோம். K2 வந்து இன்டர்ஸாக K1க்கு மாற்றிக்கும், அதை இங்கே மாற்றிருக்கோம். அப்போ d by K8 K1 அப்படியே இருக்குது, d by K2 அப்படியே இருக்குது, d by 2 by K2 K2 இருக்குங்களா. அதில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். K2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது K2 வந்து என்னது உங்களுக்கு K1 by 1.25. ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த K2 வேல்யூ வந்து K1 by 1.25 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கும். அடுத்தது இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 8 எல்சி எடுத்தோம்னா 8d மைனஸ் இங்கே வந்து என்னது 3d, இங்கே ஒரு மைனஸ் 40 வரும். ஸோ 7d by 8. அப்போது d by 8 வரும். நம்ம அதான் இங்கே போட்டிருக்கோம். சரியா? இது டினாமில் K2 வர்றதால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேரம் இந்த இடத்துல 1.25 K1 வந்துடும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ 2 டைம்ஸ் C0 கொடுத்துருக்காங்க இருக்குது கொஸ்டினில். அதாவது என்னென்னா இதெல்லாம் ஸ்லாபில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து 2 டைம்ஸ் ஏற்கனவே இருக்கிற C0 இருக்குல்ல அதை விட 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. அதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி C0 என்னது எப்சிலான் A by d வித்தவுட் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ஸ், டயலக்ட்ரிக் ஸ்லாப்ஸ். இங்கே ஒரு எப்சிலான் D இருக்குது. எப்சிலான் D அடிச்சிடலாம். சரியா? அப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் D எடுத்தோம்னா அந்த டியும் கூட அடிச்சிடலாம். அந்த D காமன் எடுத்துடணும். இந்த D இங்கே உள்ள காமன் D அடிக்கொட்டி வரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 1/3 by 8 K1 ப்ளஸ் இந்த இடத்துல வந்து என்னது உங்களுக்கு இங்கே 5/4. அப்போ என்னது இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5d by 8 K1 வந்துடும். அதான் இங்கே போட்டிருக்கோம். D அதை வெளில காமன் அடிச்சா இங்கே 1/8 இருக்கும். அப்போ சிமுலேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வருதுன்னா K1 = 8/3. இதை நீங்கள் சிமுலேட் பண்ணது வந்து என்னென்னா செப்பரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு K1 8/3 தான் வரும். நான் இங்கே NT வரணுங்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே சிமுலேட் பண்ணதை இங்கே கொடுத்துட்டேன். K1 = 8/3 வருது. சிமுலேட் பண்ணிங்கன்னா 2.66. இட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1.